ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ நாங்கள் வந்து இவங்களை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் பேடாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அவங்களோட ஐடியில் போய் பார்த்தோம். அவங்களுக்கு 22 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பின்ன 15 வீடியோ பக்கம் போட்டிருக்காரு அவர். ஸோ அந்தளவுக்கு கேவலமாக பேசணுன்ட்டு அவசியமே இல்லை. அவருக்கு வீடியோ பிடிக்கலன்னா அவர் பார்க்காம இருந்திருக்கலாம். பட் அவர் அப்படி கமெண்ட் பண்ணது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வீடியோஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு வந்து வீடியோஸ் நிறையா போடலாம், அவருக்கு சப்ஸ்கிரைப் வரலாம். இப்போ நானும் அவரை தப்பாக எதுவும் பேசலை. நாங்கள் ரீகமெண்ட் பண்ண கிடையாது அவருக்கு. நாங்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் ஐடிக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தையும் பின்ன இன்னொரு பையனும் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு எதிர்வினையாக நம்ம கமெண்ட் பண்ணுறது தப்பு. ஸோ இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் கொடுத்துட்ருக்க முடியாதுங்கிறதும் தெரியுது. பட் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கும்போது அவரோட ப்ரொஃபைல் பிக்சர் இல்லை. நம்ம வந்து ப்ராப்பராக அவங்கள இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கும் இல்லை. ஏன்னா அது குழந்தைங்களோட வீடியோ. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு வீடியோக்கு கீழே தான் நம்ம கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கமெண்ட் பண்ண கிடையாது. ஸோ மற்றவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நல்லா வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு மனுஷனை வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை வந்து விடக்கூடாது. அது தவறு, மிக ரொம்ப தவறு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முழுக்க அவருக்கு தான். ஏன் அவரோட ஐடியா நான் சொல்லலை அப்படின்னா, குழந்தைங்கள இருக்கிறனால தான் நான் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக அவர் இருந்தால் கண்டிப்பாக நான் அவரோட ஐடி பேரை சொல்லியிருப்பேன் நான். ஸோ எனக்கு அது குழந்தைங்க இருக்கிறனால அதை சொல்ல விரும்பலை. எனக்கு சங்கடமாக இருக்கிறதுனால சொல்ல விரும்பலை. ஸோ கைஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே இப்போ குழந்தைங்க நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவர் கமெண்ட் பண்ண அவங்க வீட்லேயும் வீடியோ பார்க்கலாம். ஸோ இது அதோட வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு அந்த குழந்தைங்க கேட்கும் போது அவருக்கு கஷ்டம் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஒவ்வொருட ஃபேமிலிலேயும் ஒவ்வொரு லேடிஸ் இருக்காங்க, அவங்களோட அக்கா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணி யாரையும் வந்து கமெண்டில் பேசாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அசிங்கமாக வார்த்தைகளை விடும்போது அதோட அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்கள வந்துட்டு அதோட மீனிங் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு மேனர்ஸ். நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அது அந்த சென்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்க. அது எப்படி தான் அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ மற்றவங்க யாரும் எங்களை அப்படி தப்பாக கமெண்ட் பண்ணல, அப்படி பேச கிடையாது. ஸோ நான் குறிப்பிட்ட அவரை தான் சொல்கிறேன் நான். ஸோ இனிமேல் இந்த தப்பு பண்ணாதீங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஏன்னா லேடிஸ் உங்கள் வீட்டிலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது தப்பாக எதுவும் இருந்துச்சுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.